ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது வந்து வெத்தலை கொடி. ஆக்சுவலாக இது வந்து ஒரு பெரிய மரத்தில் படத்தி விட்டுருந்தோம். இந்த வெத்தலை கொடியும் ரொம்ப ஹைட்டுக்கு நல்ல செழிப்பாக நின்றுச்சு. அந்த மரம் திடீர்னு பட்டு போயிடுச்சு. பட்ட மரம் ரீசெண்டாக பெஞ்ச மழையில் உடஞ்சா விழுந்துடுச்சு. பார்த்தீங்கன்னாலே தெரியும், வேரெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தேன் அந்த மரத்தில். வெற்றிலையை பொறுத்த வரைக்கும் நம்ம சின்னதாக கொண்டு வச்சாலே அது வந்து ரொம்ப வளர்ந்துடும். ஸோ வந்து இது ரொம்ப வருஷமாகவே நின்றுச்சு எங்கள் வீட்டில். உடஞ்சி விழுந்ததும் மனசு கேட்கல. ஸோ அதுக்கு நம்ம இப்போ பந்தல் போட போகிறோம். கம்பியை பார்த்தோன்னா நான் கம்பியில் தான் படத்த போகிறேன் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. இல்லை, வெற்றிலையை வந்து கம்பியில் படத்துறதை விட ஏதாவது ஒரு மரக்குச்சியை நாட்டி அதில் படத்துனா அது அதில் வேர் போட்டு நல்லா வளரும். இது வந்து முள்ளு முருங்கை. இதை வந்து கல்யாண முருங்கை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் தான் வெற்றிலை கொடியாக படத்த போகிறோம். இதில் வந்து நல்லா வேர் பிடிச்சி வளரும். ஸோ பேலன்ஸுக்காக தான் நான் கம்பி நாட்டியிருக்கேன். மறுபடியும் முறிஞ்சு விழுந்துடக்கூடாதுல்ல, அதுக்காகத்தான். ஸோ நம்ம இப்போ படத்தையாச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு. இந்த வெற்றிலை கொடி வந்து நான் மாடியில் வச்சுருக்கேன். எனக்கு கீழே வச்ச வெற்றிலை கொடி நல்லா வளருமா, இல்லை மாடி மேலே வச்சுருக்க வெற்றிலை கொடி வளருமா அப்படிங்கிற டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் நான் இதை வந்து க்ரோ பேக்கில் வச்சேன். க்ரோத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் மெதுவாக தான் வளர்ந்துச்சு, டக்குன்னு வளரல. அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் ஸ்பீடாகவே வளர ஆரம்பிச்சிட்டு. பார்ப்போம் இதோட ரிசல்ட்டையும். கீழே உள்ளது நல்லா வளருதா இல்லை மேலே வச்சுருக்கிறது நல்லா வளருதான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். பாய்.